பகவானி விநாயகா. பிரசாத் எங்க கொடுக்குறாங்க? அந்த பக்கம் போங்க. முதலமைச்சரோட உடல்நிலையில மாற்றம் இல்ல. அவர் வென்டிலேட்டர்ல தான் இருக்காரு. முதலமைச்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் ஜார்ஜ் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தகவல் கொடுத்திருக்காரு. மந்திரிகளும் கவர்னர்ஸும் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. தமிழகத்துல இருக்க எல்லா பகுதிகளில இருந்தும் மக்களும் தொண்டர்களும் வந்து கொண்டிருக்காங்க. ஏஞ்சல் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலைமோதுது. எந்தவித அசம்பாவிதமும் நடக்காம இருக்க போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தி இருக்காங்க. முதலமைச்சரோட உடல் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க கட்சி ஆட்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இல்ல, எப்ப வேணாலும் வரலாம். ஆல்மோஸ்ட் ஓவர். உன் பேர் என்ன? சிந்து. ரொம்ப நன்றி. நில்லுங்க. எங்க போறீங்க? பிரசாதம் கொடுக்கணும். போக கூடாது. விடியா சார், நீங்க போங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஏய், என்னையா பண்ற? சட்டு கசங்கிடும். தூசி போயா. ஹலோ, மிஷன் ஹாஸ்பிடல். சார் சொல்லுங்க. சாரி சார், செக்ரட்டரி வந்துருவாரு. வணக்கம் ஐயா. பிள்ளையார் கோயில் பிரசாதம். அவர் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. வணக்கம் தலைவரே, நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏதாவது நடந்துடும். யோ, தப்பு செஞ்சவன் தான் ஜனங்களை பார்த்து பயப்படணும். எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர். சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர். சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர். சாக மாட்டாரு எங்க முதலமைச்சர். சாக மாட்டாரு. தலைவரோட முகத்துல துக்கம் இருந்தாலும் உள்ள ஹாப்பியா தான் இருப்பாரு. அடுத்த சிஎம் ஆகலாம்ல. சும்மா இருடா, அறிவில்லாதவனே. ஐயோ சார், நான் பார்க்கல. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாங்க சார். இப்போ எப்படி இருக்காரு? இப்போ எதுவும் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ் சார். சார் வணக்கம். தேங்க் காட், சிஎம் இஸ் சேஃப். ரொம்ப சீரியஸா இருந்தாரு. கடவுள் காப்பாத்திட்டாரு. நான் வரேன். நான் கூப்பிடுறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? சிஎம் சேஃபா இருக்காரு. ஏன், என்னாச்சு? காப்பாத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம். இப்படியா சார் சந்தோஷம்? அது என்னோட ஸ்டைலு. உனக்கு இப்ப என்ன வேணும்?
நான் இப்போ வந்துடுறேன் சார். இங்க பாருங்க டீச்சர், 11 வாட்டி அடிப்பிரதட்சணம் பண்ணிருக்கேன். கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. சிஎம்மோட ரெண்டாவது அட்டாக் இது. தட் டு எ மாசிவ் அட்டாக். அதோட அவரோட இந்த கண்டிஷனில் டு பி வெரி ஃப்ராங்க், நாங்கள் உட்பட யாருமே எதிர்பார்க்கல அவர் மீண்டு வருவார்னு. இட்ஸ் அ மிராக்கிள். சைட் ப்ளீஸ். சைட் சைட். சார் ஒரே ஒரு கொஸ்டின் சார். கடந்த 48 மணி நேரமா எங்களுக்குள்ள இருந்த பாரம் ரிலீஃப் ஆயிடுச்சு. சார், முதலமைச்சர் பூர்ணமா குணமாயி வந்ததுல கட்சி செக்ரட்டரியுடைய முக்கியமான அபிப்பிராயம் என்ன சார்? தலைவர் உள்ள போகும்போது ஹாப்பியா இருந்தாரே சார், இப்போ என்ன சோகமா இருக்கீங்க? சிஎம் பொழைச்சதுக்கு சந்தோஷம் தானே சார் படணும். பதில் சொல்லிட்டு சும்மா இருடா. சார் சார் உனக்கு வேற வேலை இல்லையா? வா. ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு? அடுத்த அட்டாக்கு வந்தாச்சோ? இது ரெண்டாவது ஜென்மம். தலைவருக்கு சனி தோஷம். இது பயமுறுத்த தான் செய்யும், நிச்சயமா கொல்லாது. போடா நீயும் உன் சனி தோஷமும். சார், ஆ? குடிக்க ஏதாவது வேணுங்க? என்ன ஃபரீரா? டாக்டர் அம்ஷம் வாங்க, சம்திங் இம்பார்ட்டன்ட். வாங்க சார். உஷா கண்ணன், பேத்தாலஜிஸ்ட். சார், சிஎம்மோட பிளட் சாம்பிளை உஷா தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் காட் த ரியலி பேட் நியூஸ். சிஎம்மோட பிளட் ரிசல்ட்ல ஏதோ ஃபாரின் கண்டென்ட்டோட ட்ரேஸ் பார்த்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஐ டவுட் சம் பாய்சன். ஓ காட் ஜீசஸ், இது எப்படி நடந்துச்சு? இப்ப அட்டாக் வர்றதுக்கு இதுதான் காரணமா? அது என்னன்னு டீட்டெயிலா டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். இட் வில் டேக் டைம். ஆர் யூ ஷூர்? சந்தேகப்படாம இருக்க முடியாது சார். யாருக்கு சார் கால் பண்றீங்க? நத்திங் மெடிக்கல். இட்ஸ் அ கிரைம். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். வயிறு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. டேய் ச்சே, முட்டாள், அறிவில்லாதவன். தலைவரே, என்ன இங்க? தெரியலையே, ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வர சொன்னாங்களே. என்னையும் வர சொல்லியிருந்தாரு. என்னத்த மீட்டிங்கோ? சிஎம் எப்படி இருக்காரு? நார்மலா தான் இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டாரு? ஆமா ஆமா. ஐயோ, உங்க ஷர்ட் என்ன கசங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கலாய்க்காதீங்க. வாங்க வாங்க. டாக்டர் ஜான், ப்ளீஸ் கண்டினியூ. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நானும் டிஜிபி ரகுராம் சாரும், டிஜிபி இன்டெலிஜென்ஸ் ஸ்ரீனிவாசன் சாரும், அப்புறம் கொலிக் டாக்டர் ஃபரீரா ஹாசனும் டாக்டர் ஜெய்சீலன் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். அதோட கண்டென்ட் என்னன்னு நான் சொல்றேன். சிஎம்முக்கு நடந்தது ஒரு மாசிவ் அட்டாக்காக தான் இருந்தது. பை தி கிரேஸ் ஆஃப் காட் சிஎம் இப்போ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. பட் இந்த அட்டாக் வர்றதுக்கான காரணம், ஐ எம் அஃப்ரைட் மிஸ்டர் வாசுதேவன், சிஎம் வாஸ் பாய்சன்ட். ஏதோ ஒரு விதத்துல விஷம் உள்ள போனதுனால தான் இப்படி மாசிவ் அட்டாக் வந்திருக்கு. சிஎம்மோட பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்றப்போ இது ஃபாரின் கண்டென்ட்டை பார்த்தோம். அதுதான் எங்களோட சந்தேகம். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதே ஒரு பாய்சன் மாதிரி இருந்தது. சுத்தி விளக்காம கேக்குறேன், சிஎம் யாராவது கொலை முயற்சி பண்ணிருக்காங்களா? வாஸ் இட் an assassination attempt? எஸ், அதுதான் சந்தேகமா இருக்கு. சிஎம்க்கு இப்ப உடல்நிலை எப்படி இருக்கு டாக்டர்? சாட்டிஸ்ஃபேக்டரின்னு சொல்லலாம். சிஎம்க்கு இதை பத்தி சொல்லலாமா? சொல்லணும். சொல்லாம எப்படி? சிஎம் கிட்ட மட்டும் இல்ல, கட்சியிலையும் விவரத்தை சொல்லணும். மற்ற கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் இல்ல, இங்க கட்சி தான் ஒரு ஸ்டெப் மேல இருக்கு. இம்பாசிபிள். அவரை இன்னொரு தடவை செக் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இந்த ஷாக்கை தாங்க முடியுமான்னு தெரியல. ஆமா, செக் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லலாம். மீடியாக்கு சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டியது வரலாம். சொல்லாம இருந்தா அதை விட பிரச்சனையாயிடும். மீடியா கிட்ட சொல்லணும்லாம் நினைக்காதீங்க. அதை எல்லாத்தையும் கட்சி பார்த்துக்கும். என்ன தலைவரே? எவ்வளவு மாசம் தேவைப்படும் இந்த விசாரணையை நடத்தி முடிக்கிறதுக்கு? மாசங்களா? நாட்கள் இல்லைன்னா மணி நேரங்கள். அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும். சிஎம்க்கு எப்படி பாய்சன் கொடுத்தாங்க, அது யாரு, எப்ப, எப்படி பண்ணாங்கன்னு. ஆமா ஆமா தலைவரே, உடனே இது நடக்கணும்னா அந்த கேஸ் சிபிஐ கிட்ட தான் ஒப்படைக்கணும். இல்லைன்னா எதனா போய் கேஸ் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. பீட்டர் ப்ளீஸ், இட்ஸ் a serious meeting. சரி சரி, யாரு நம்ம ஃபோர்ஸ்லயே இந்த கேஸுக்கு தகுதியான ஆளு?